இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 1 சாமுவேல் 1:17 உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த 7வது மாதம் ஒரு பூரண ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு மாதம். 7 என்கிற எண் பூரணத்திற்கு அடையாளமாக கருதப்படுகிறது. அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, நல்ல வசதி வாய்ப்புகள், ஆசீர்வாதமான ஒரு குடும்பம், அன்பான ஒரு கணவர், ஆலயத்திற்கு செல்ல, பண்டிகைகளை கொண்டாட, சந்தோஷமாக இருப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் பூரணம் இல்லாத ஒரு தன்மை. காரணம், குழந்தை இல்லை. அந்த ஒரு குறை அவளுடைய வாழ்வில் நான் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாத ஒரு வேதனையை உண்டாக்கியிருந்தது. கர்த்தர் அந்த குறையை நீக்கினார். காரணம், அதற்காக அவள் செய்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கும் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த ஒரே ஒரு காரியம்தான் குறையா இருக்கு. இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்துட்டுனா, இது மட்டும் என் வாழ்க்கையில கிடைச்சிட்டுனா எனக்கு அதுக்கப்புறம் குறைவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. அந்த குறைவை நீக்கி பூரணத்தை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அன்னாளுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் தருவார். இப்ப பாருங்க, இந்த சகோதரி வார்த்தையினால காயப்பட்டிருக்கிறார். அவமானப்படுத்தப்படுகிற அளவுக்கு வார்த்தைகளை அவ கேட்டிருக்காள். ஒரு குறைவு சுட்டி காட்டப்படுவது நிமித்தம் இருதயம் நொறுங்கி போகிற அளவுக்கு வார்த்தைகளை கேட்டிருக்காள். அன்பான வார்த்தை கணவனிடத்திலிருந்து அவளுக்கு வந்த போதிலும், ஆறுதலான வார்த்தை கணவனிடத்திலிருந்து வந்த போதிலும், இவளுடைய உள்ளத்துல பாருங்களேன், அந்த சமாதானம், சந்தோஷம் என்பதுல ஒரு குறைவு. அவ சொல்ற, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, இருதயத்துல நான் ரொம்ப வியாகுலப்பட்டிருக்கேன். காரணம், மனிதர்களுடைய வார்த்தைகள், குறிப்பா அவளுடைய சக்கலத்தினுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தை ஏற்படுத்தின காயத்தை உலகத்தில் உள்ள அவளுடைய அன்பான கணவனால சரி செய்ய முடியல. ஆனா கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பித்த போது தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவளுடைய காயம் ஆற்றப்படுகிறது. அவளுடைய வேதனைக்கு அந்த தேவ வார்த்தை மருந்தாய் மாறுகிறது. கணவனுடைய வார்த்தை கொடுக்க முடியாத ஆறுதலை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது. இப்ப இருதயத்துல ஒரு பரிபூரண சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, நீங்க காயப்பட்டிருக்கீங்களா? வார்த்தைகளினால நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? ஆறுதலுக்கு ஏராளமான வார்த்தைகள் கூற உங்களை சுற்றிலும் ஆட்கள் இருந்த போதிலும், அன்பான உறவுகள் இருந்த போதிலும், அந்த இருதயத்துல ஒரு பூரண சந்தோஷம் இல்லாத நிலை உங்களுக்கு காணப்படுகிறதா? ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அன்னாளுக்கு வார்த்தையை கொடுத்த தேவன் உங்களுக்கு வார்த்தையை தருவார். உங்க இதயத்தின் காயங்களை ஆற்ற மருந்தாக அந்த வார்த்தை வரும். நிச்சயமாக ஆறுதலை தரக்கூடிய வார்த்தை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நேராய் வரும். யாராலும் சமாதானப்படுத்த முடியாத உங்க இருதயத்தை தேவனுடைய வார்த்தை இந்த மாதம் சமாதானப்படுத்தும். இந்த அன்னால நீங்க கவனிச்சு பாருங்க. நல்ல ஒரு பக்தி உள்ள பெண், நல்ல ஜெபிக்கிற ஒரு பெண், ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பம், கர்த்தரை தவறாமல் ஆராதிப்பதற்கு ஆலயத்திற்கு வருகிற அனுபவம் உள்ள ஒரு நபர். ஆனாலும் பாருங்களேன், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு பூரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. தெய்வ பயம் இருக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அனுபவம் இருக்கு, நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனாலும் ஒரு குறை. இப்படிப்பட்ட குறையை தான் ஆண்டவர் அன்னாளுக்கு அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் சரி செய்தார். ஏன்னா எல்கானா இன்னொரு திருமணம் செய்ததுனால அந்த சகோதரிக்கு குழந்தை இருக்கு. இப்ப இந்த அன்னாளுக்கு தான் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்பது இஸ்ரவேலின் வழக்கத்தின்படி சாபத்திற்கு அடையாளம். ஆனா இந்த அன்னாள்
சாபத்திற்கு காரணமாக எந்த பாவமும் செய்யாதவள், தவறுகளுக்கு விலகி நடப்பவள், அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவளை சபிப்பதற்கு ஏற்ற எந்த காரியமும் இல்லை. நல்ல ஒரு பெண்மணி, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சகோதரி தான். அப்ப இங்க கர்த்தர் தான் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, பரிசுத்தமா வாழ்றீங்க, கர்த்தருடைய வழியில தான் நடக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனாலும் ஒரு குறை இருக்குன்னா அந்த குறைய கர்த்தர் தான் நிவர்த்தி செய்ய முடியும். அந்த குறைக்கு பதில் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரணும். பரிகாரம் கர்த்தர் தான் செய்யணும். ஆகவே நீங்கள் அதற்கு விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவரே, இந்த குறை நீங்கினால் நான் பூரண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கிற இந்த குறை, எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் இன்னும் நான் பூரணத்தை அனுபவிக்காமல் இருக்கிறேன் என்ற நிலையில் அன்னாலை போல நீங்க யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா விண்ணப்பம் பண்ண தயங்காதீர்கள், தாமதம் பண்ணாதீர்கள். இந்த மாதம் விண்ணப்பம் பண்ணுகிற மாதம், ஜெபிக்கிற மாதம், நேரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற மாதம். இந்த அன்னாள் வெகு நேரம், நீண்ட நேரம் அப்படின்னு ஜெபம் பண்ண தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தால், இருதயத்தை ஊற்றிவிட்டால், தன்னுடைய மனதில் இருந்ததெல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தினால் என்றெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஆகவே இந்த மாதம் பூரணப்படுவதற்கு விண்ணப்பம் பண்ணுங்க. என்னென்ன காரியங்களில் குறைவுகள் இருக்குதோ அதெல்லாம் சரி செய்யப்படுவதற்கு விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உங்க விண்ணப்பத்தின்படியே ஆசீர்வாதங்களை, பதில்களை, நன்மைகளை கட்டளையிடுவாராக. பரலோக தேவனே, இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.